வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸ்விக்கியில் மட்டும் ஆவரேஜாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 58,000 பேர் சேர்ந்து 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்டோட நிலைமையை நம்ம கூகுள் ரிவ்யூஸில் செக் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 2,800 பேர் சேர்ந்து 3.9 ரேட்டிங்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட இருந்தது, அதே சமயம் பாசிட்டிவாகவும் நிறைய ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். நீ எதுக்கு நேரா வந்த? இனிமேல் நேர் வழியில் போகிறதுன்னு முடிவு வந்துட்டேன். எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, நான் இடத்த பிடிச்சி உக்காந்துட்டேங்க. இங்கே நான் முதல்ல என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா பரோட்டா அண்ட் பெப்பர் சிக்கன். நீங்களே பாருங்கள். இப்போ தான் ஏசி போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. ஈவினிங் தான் இருக்குது. நான் வந்து பரோட்டாவும் பெப்பர் சிக்கன் போன்லெஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா செட்டிநாடு சிக்கன் தான் வர சொன்னேன், அதில் போன்லெஸ் வராதான். ஸோ அதனால தான் நான் வந்து பெப்பர் சிக்கன் சொல்லியிருக்கேன். இது ஒரு நான்வெஜ் ஹோட்டல், ஆனால் நிறைய வெஜிடேரியன் வெரைட்டி இருக்குது. அதில் கோம்போ ஆஃபர்லாம் வேறு இருக்குது. அது ரொம்ப என்னை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. டைனிங் கொஞ்சம் சின்ன இடம் தாங்க, ரொம்ப பெரிய இடம்னு சொல்ல முடியாது. பட் ஓகேங்க. இப்போ ஈவினிங் 6:30 PM கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இந்நேரம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது கொளத்தூரில் இருக்கிற ஸ்ரீ மாதவன் மெஸ். அங்கே தாங்க நம்ம வந்திருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஐட்டங்கள் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஹா, வந்துட்டுங்க. பெப்பர் சிக்கனும் பரோட்டாவும். ஸோ அதை சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். அடடா, இந்த பெப்பர் சிக்கனோட டெக்ஸ்டரை பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக பங்கமாக இருக்குது. கொஞ்சம் பரோட்டாவை எடுத்து அந்த பெப்பர் சிக்கனில் நினச்சி அந்த சிக்கன் பீஸையும் கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில் போட்டால் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கெலாம் வேறு லெவல் தாங்க, சாப்பிட்றதுக்கும் வேறு லெவல் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறுறது வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் வீடியோவில் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மாறுறது மட்டும்தாங்க உங்களுக்கு தெரியும். உண்மையிலே என்னோடய மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குதுங்க. அதுதாங்க உண்மை. நான் வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்தேன். பட் இந்த ரெஸ்டாரண்ட்டினுடைய டேஸ்ட் வந்து என்னை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் நான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, நான் சும்மாலாம் பரோட்டாவை விரும்பி சாப்பிட மாட்டேங்க. பரோட்டா சாப்பிட்றதே பெரும்பாலும் நான் இப்போ சமீப காலமாக விரும்புகிறது கிடையாது. ரொம்ப நாள் கழித்து காரமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தேன். உண்மையிலேயே காரமாக மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டாகவும் இருந்தது அண்ட் தரமாகவும் இருந்தது. அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பரோட்டாவை அதுக்கப்புறம் வேகமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்தில் தயங்கி சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பரோட்டாவை எடுத்து சால்னாவில் முக்கி அந்த பெப்பர் சிக்கன் கிரேவியை தாங்க சொல்கிறேன், எடுத்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தேங்க. உண்மையிலே இது வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெப்பர் சிக்கனையும் அந்த பரோட்டாவையும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிட்டத்தட்ட நான் பரோட்டாவை முடிக்க போகிறேங்க. அண்ட் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக இன்னும் 2 பரோட்டாவும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லிட்டேன், வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக நான் எக்ஸ்ட்ராவெல்லாம் சொல்ல மாட்டேன். 2 பரோட்டாவுக்கு மேலே நான் சாப்பிட்றது ரொம்ப ரேர் தான் ஈவினிங் டைமில். இப்போ இந்த பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால தான் நான் இன்னும் 2 பரோட்டா எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்றேங்க. நான் காரைக்காலில் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டாலாம் தின்றுருக்கேங்க. பட் இந்த பரோட்டா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஒரு மாதிரியாக அசத்தி விட்டானுங்க போங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி இருக்குல்ல, அதை பற்றியும் நான் சொல்லியே தரணும். கருவேப்பிள்ளையெல்லாம் போட்டு ஒரு மாதிரியாக அந்த கேரமலைஸ்டு ஆனியன் டேஸ்ட் இருக்குது இல்லையா, அது செம்மையாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வழியாக அதை ஊற்றி முழுசாக முடிச்சுட்டேங்க. பின்ன டேஸ்ட் இப்படி இருந்தால் சும்மா விடுவோமா, நம்ம விட்டு சாத்துன்னு சாத்திட்டேங்க. இதாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டோட பில். நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு பரோட்டாவோட ப்ரைஸ் 23ங்க. ஸோ 4 பரோட்டாவுக்கு 92 ருபீஸ் அவங்க வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கிரேவியோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 210 ருபீஸுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மெனுவை திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா மறுபடியும் வர்றதுக்கு எனக்கு ஐடியா இருக்குது. அதனால தான் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, ஸோ அதனால தாங்க நான் இப்போ இதை கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை, வெரைட்டிஸுக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. சமீப காலத்தில் நான் போன பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் கூட இவ்வளோ ஐட்டங்களை மெனுவில் அடுக்கி வச்சு நான் பார்த்ததில்லை. இங்கே அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு மெனுவை பார்க்குறேன். கடைசியாக ஒரு வழியாக முடிஞ்சிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்தையும் நான் அதை காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் அதை பயன்படுத்திக்கோங்க. திரும்ப இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வருவேன் கூடிய சீக்கிரமே. அதையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்களேன். ஸோ இலையை பாருங்கள், தொடச்சி எடுத்துட்டேன்னு சொல்லலாம். இதுதாங்க நம்ம படிக்கட்டு இறங்கி வர்ற இடம். எங்கே இறங்கிட்டு இருக்கோமோ அதில் தான் நம்ம ஏரியும் வந்தோம். ஸோ இதுதாங்க இந்த ரெஸ்டாரண்ட். நைட் நேரத்தில் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படியே நேராக நடந்து என்னோடய ரூமுக்கு போயிட்டேங்க. ஸோ பாருங்களேன் இந்த என்ட்ரன்ஸை. பார்சல் வாங்க தாங்க நிறைய பேர் இங்கே காத்துட்ருக்காங்க. நம்ம கொளத்தூர் விவேகானந்தர் ரோடை பார்த்தீங்களா? ஆமாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் கொளத்தூரில் தான் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே அப்படியே வாக் பண்ணியே நான் என்னோடய ரூமுக்கு போயிட்டேங்க. அங்கே நான் இங்கே ரூம் புக் பண்ணி தாங்க தங்கியிருக்கேன். ஒரு முக்கியமான வேலையாக வந்தேன். நாளைக்கு குளத்தூரில் தாங்க இருப்பேன். ஸோ நாளைக்கு மத்தியானமும் இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அன்றைக்கி என்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம கொளத்தூரில் அருமையாக இருக்குங்க இந்த இடம். மழைக்கு முன்னாடி இப்படி இருக்குது, மழை பெஞ்சா இப்படி இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. ஒரு வழியாக நான் ரூமை நோக்கி ட்ராவல் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ நான் தங்கியிருக்கக்கூடிய ரூம் வந்து இதாங்க. எதுக்கு தெரியுதா? ஸோ வந்துட்டு பாருங்களேன். ஸோ இங்கே இந்த லிஃப்ட்டை பாருங்களேன். லிஃப்ட்டில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. லிஃப்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பட் ரூம் வந்து உண்மையிலே ஆவரேஜ் தான். நீங்கள் வந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஹோட்டலுக்கு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் கிளம்பி இந்த ரெஸ்டாரண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். கண்டிப்பாக ரைஸ் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணவே இல்லைங்க. ஏன்னு தெரியல, ரைஸ் என்னமோ சாப்பிட்றதுக்கே எனக்கு பிடிக்கலைங்க. இது டீச்சர்ஸ் காலனி தாங்க. ஸோ கொளத்தூரில் இருக்கிற டீச்சர்ஸ் காலனியை தாண்டி நம்ம விவேகானந்தர் ரோடுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி பாதுகாப்புக்காக நான் கண்டக்டிவ் மெட்டீரியல், அதாவது பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ ஒரு ஐட்டத்தில் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குரோம்பேட்லாம் எப்போ வரும்னு தெரியல. ஒரு வழியாக நம்ம நடந்து ஸ்ரீ மாதவன் மெஸ்ஸுக்கு மறுபடியும் வந்தாச்சு. உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போயும் நான் மாடிக்கு தாங்க வந்திருக்கேன். நீங்களும் வந்தால் மாடிக்கே வாங்க. கீழே ஆம்பியன்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பராலாம் இல்லைங்க. அதற்கு மேலே இருக்கிற ஆம்பியன்ஸே ஓகே தான். இதுதான் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளே போயிட வேண்டியதான். ஸோ இதுதான் ஏசி ரூம். ஏசி ரூமில் போய் உட்காந்துட்டு, அன்றைக்கி கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருந்தது பகல் நேரத்துலையும். ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது என்னென்னு கேட்டிங்கனாக்கா கொத்து பரோட்டா தாங்க. இன்றைக்கி நம்ம கொளத்தூரில் இருக்கிற மாதவன் மெஸ்ஸில் தான் சாப்பிட வந்துருக்கோம். சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். நீங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? முட்டை பொரியல் சைட் டிஷ்ஷுக்கு. அப்போ மெயின் டிஷ் என்னன்னு நீங்கள் பார்க்கலாம், இல்லை தேடலாம். நீங்களே இப்போ பார்க்க தான் போகிறீங்க மெயின் டிஷ்ஷை. தோருக்கு பார்த்தீங்களா, கொத்து பரோட்டா ஒரு சைடு, கொத்து பரோட்டா மெயின் டிஷ்ஷு, முட்டை பொரியல் சைட் டிஷ்ஷு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருக்கா உங்களுக்கு? ஏன்னா ரைஸுக்கு முட்டை பொரியல் சாப்பிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஐட்டத்துக்கு முட்டை பொரியல்லாம் சாப்பிடுவாங்க. பட் நான் கொத்து பரோட்டாவுக்கு எதுக்கு முட்டை பொரியல் சாப்பிட்டுட்ருக்கேன்னா, முதல்ல நான் நேற்று பரோட்டா சாப்பிட்டேன் இல்லையா, அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் தான் இன்றைக்கி கொத்து பரோட்டா சாப்பிடணும்னு முடிவு பண்ணிவிட்டேன். அதுவும் மத்தியானத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொத்து பரோட்டாவை சாப்பிடும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்க வெங்காயம் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ அதனால தான் முட்டை பொரியலையும் சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை கவர் பண்ணி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, ஒரு நான் கண்டக்டிவ் மெட்டீரியலால் சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஒரு தடுப்பு இதான் காட்டி கொண்டு இருக்கிறேன். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா இது வந்து நம்ம மழை நீர் வடிகால் சென்னையில் அமைச்சிருக்காங்க இல்லையா, ஹெவியான ரெயின் ரெக்கார்ட் ஆகும்பொழுது பாதுகாப்பாக இருக்கணும்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மணல் அடைச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன். பக்கத்தில் இந்த மாதிரியான மழை நீர் வடிகால்களில் மணல் வந்து அதிகமாக அடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணால் தான் மழை பெய்யும் பொழுது சென்னை ஓரளவுக்கு தாங்கும். சரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதங்க. ஸோ அடுத்ததான் வடகிழக்கு பருவமழை வருது, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புதைச்சு புல்லு முளைச்சு போச்சு, அப்புறம் அதை நோண்டி நோண்டி பாக்குற. ஏதாச்சும் தடையும் கடையும் கிடைக்குமே தான். ரொம்ப லொல்லு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. பஞ்சாயத்து கூட